வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயம் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணேஸ்வரன். முதலில் தலைப்புச் செய்திகள். வடக்கிலிருந்து கொழும்பிற்கு குறைந்த விலையில் பழங்கள் ஏற்றுமதி. கோடிக்கணக்கில் நிவாரணி மாத்திரைகள் பறிமுதல். மீண்டும் சாவகச்சேரி வந்தடைந்தார் மருத்துவர் அர்ச்சுனா. டன்வார் யாத்திரை வெள்ளைத்தாள் போட்டு மறைக்கப்பட்ட மசூதிகள். மூன்றாம் உலகப் போர் வெடிக்கும் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரிக்கை. இன்றைய ஒலிம்பிக் ஆடவர் ஒற்றையர் பூப்பந்து ஆட்டத்தில் இறங்க காத்திருக்கும் இலங்கை வீரர். தொடர்வென உள்நாட்டு செய்திகள். வடமாகாணத்தில் உற்பத்தி செய்யப்படும் மலிவான பழங்களை கொழும்பிற்கு கொண்டு சென்று சலுகை விலையில் பாவனையாளர்களுக்கு வழங்கும் வேலை திட்டம் விரைவில் நடைமுறைப்படுத்தப்படும் என்று வடமாகாண ஆளுநர் PM சால்ஸ் தெரிவித்தார். வடமாகாண அபிவிருத்தி தொடர்பாக அரசாங்கம் தகவல் திணைக்களத்தில் நேற்று இடம்பெற்ற விசேட ஊடகவியலாளர் சந்திப்பிலேயே வடமாகாண ஆளுநர் இதனை தெரிவித்தார். வடமாகாணத்தில் விளைவிக்கப்படும் பழங்களை கொழும்புக்கு கொண்டு செல்வதில் எதிர்நோக்கும் பிரதான பிரச்சினைகளாக போதிய போக்குவரத்து வசதிகள் இல்லாமை மற்றும் களஞ்சிய வசதிகளுக்கு அதிக செலவு செய்ய வேண்டியுள்ளமை என்பவற்றை சுட்டிக்காட்டிய ஆளுநர் தான் இது குறித்து போக்குவரத்து அமைச்சருடன் கலந்துரையாடியுள்ளதாகவும் குறிப்பிட்டார். இதற்காக விசேட நிதி மூலம் ஒன்று ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அதனூடாக வடமாகாணத்தில் உள்ள ஒவ்வொரு புகையிரத நிலையங்களிலும் களஞ்சிய சாலைகள் நவீனமயப்படுத்தப்பட்டு வடக்கின் பழங்களை கொழும்பிற்கு கொண்டு வருவதற்கான துரித அமைப்பு ஏற்படுத்தப்படும் என்றும் போக்குவரத்து அமைச்சர் உறுதியளித்துள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார். மருந்தினர் மடத்தில் வெற்றிலை வியாபாரம் செய்கின்ற 29 வயது இளைஞர் ஒருவர் நேற்று முன்தினம் வன்முறை கும்பல் ஒன்றினால் தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளார். இந்த நிலையில் தாக்குதலுக்கு உள்ளானவர் யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றார். குறித்த இளைஞன் வியாபாரத்தினை முடித்துவிட்டு வீட்டுக்கு செல்கின்ற வேளையிலேயே இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. தாக்குதலை மேற்கொண்ட குற்றச்சாட்டில் 4 பேரை சுன்னாகம் போலீசார் கைது செய்து இன்றைய தினம் மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்திய போது அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். முன்பகை காரணமாகவே இந்த தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக போலீசாரின் ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. இந்தியாவின் ராமநாதபுரம் அடுத்த மானாங்குடி கடற்கரையில் இருந்து இலங்கைக்கு கடத்துவதற்காக கடற்கரையில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 1,80,00,000 ரூபாய் மதிப்பிலான 5,70,000 வலி நிவாரணி மாத்திரைகளை திருச்சி சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் பறிமுதல் செய்து தலைமறைவான சந்தேக நபர் ஒருவரை தீவிரமாக தேடி வருகின்றனர். கடல் வழியாக நடக்கும் கடத்தல் சம்பவங்களை தடுக்க மத்திய சுங்கத்துறை, கடலோர காவல்படை, கடற்படை மற்றும் மத்திய மாநில உளவுத்துறை அதிகாரிகள் ஆகியோர் தீவிர கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வந்தாலும் அதையும் மீறி சமீப காலமாக ராமநாதபுரம் மாவட்ட ராமேஸ்வரம், மண்டபம், வேதாளை, மரைக்காயர்பட்டினம், மானாங்குடி உள்ளிட்ட கடற்கரையில் இருந்து தனுஷ்கோடி கடல் வழியாக கடலட்டை, சமையல், மஞ்சள், இஞ்சி, வலி நிவாரணி மாத்திரைகள், கஞ்சா உள்ளிட்ட பொருட்கள் இலங்கைக்கு கடத்தப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் திருச்சி சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவு கண்காணிப்பாளர் கண்ணதாசனுக்கு ராமநாதபுரம் மாவட்டம் புதுமடம் அடுத்த மானாங்குடி கடற்கரையில் இருந்து போதைப்பொருள் இலங்கைக்கு கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக கிடைத்த தகவலின் அடிப்படையில் சுங்கத்துறை நுண்ணறிவு பிரிவு அதிகாரிகள் குழு புது மடத்தில் இருந்து மானாங்குடி வரையுள்ள கடற்கரை பகுதியில் தீவிர சோதனை நடத்தினர். அப்போது இலங்கைக்கு கடத்துவதற்காக மானாங்குடி கடற்கரை பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 10 பெட்டிகள் கைப்பற்றப்பட்டன. அதனை திறந்து சோதனை செய்த போது அதில் ஒரு பெட்டியில் 57,000 மாத்திரைகள் வீதம், 10 பெட்டியில் 5,70,00,000 வலி நிவாரணி மாத்திரைகள் இருந்தது தெரிய வந்தது. சுங்கத்துறை அதிகாரிகள் நடத்திய முதல்கட்ட விசாரணையில் வலி நிவாரணி மாத்திரைகள் இலங்கைக்கு இன்று இரவு படகு மூலம் கடத்துவதற்காக பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததாகவும் இந்த கடத்தல் சம்பவத்தில் தொடர்புடையதாக கருதப்படும் சந்தேக நபர் ஒருவர் தலைமறைவாகியுள்ளதால் அவரை தீவிரமாக தேடி வருவதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. சுமார் 1,80,00,000 எனவும் அவற்றின் சர்வதேச மதிப்பு 3 கோடி ரூபாயாக இருக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
சாவகச்சேரி மருத்துவமனையின் முன்னாள் மருத்துவ அத்தியட்சகர் ராமநாதன் அர்ச்சுனா பேராதனை மருத்துவமனைக்கு இடமாற்றப்பட்டதை தொடர்ந்து இன்று சாவகச்சேரி மருத்துவமனைக்கு மீண்டும் வந்தடைந்துள்ளார். இவ்வாறாக மருத்துவமனைக்கு முன் நின்று கொண்டு மீண்டும் எனது வீட்டுக்கு என்ற ஒரு செய்தியை தனது உத்தியோகபூர்வ முகப்புத்தக தளத்தில் பதிவிட்டிருக்கின்றார். அத்துடன் இன்று மாலை ஜாழ் இந்து கல்லூரி மைதானத்தில் நடைபெறவுள்ள 45 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கான கூடைப்பந்து ஆட்டத்தில் ஸ்புட்னிக் அணிக்காக தான் விளையாட உள்ளதாக தெரிவித்துள்ளார். தொடர்பென இந்திய செய்திகள். தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் பணியாற்றி வரும் 5 பொது மேலாளர்கள் அதிரடியாக பணியிடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 7 துணை மேலாளர்களுக்கு முதுநிலை துணை மேலாளர்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை போக்குவரத்து துறை செயலர் க. பன்னீந்திர ரெட்டி பிறப்பித்துள்ளார். இதேவேளை தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி வருகின்றனர். இது தொடர்பாக அண்மையில் 8வது கட்டமாக முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்றது. அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை ஆகஸ்ட் 27 தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாத்திரை வழிநடத்தலில் உள்ள மசூதிகள் மற்றும் மசார்கள் வெள்ளைத்தாள்களை பயன்படுத்தி பார்வையில் இருந்து மறைக்கப்பட்டது சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்தியாவின் ஹரித்வாரில் புகழ்பெற்ற 2024 ஆண்டுக்கான கன்வார் யாத்திரை நடைபெற்று வருகின்றது. இவ்வாறாக இவ்யாத்திரை கடந்த ஜூலை மாதம் 22 தேதி தொடங்கி ஆகஸ்ட் 6 தேதி வரை நடைபெறுகிறது. இந்த நிலையில் யாத்திரை வழித்தடம் செல்லும் மசூதிகள் மற்றும் மசார்கள் பெரிய வெள்ளை நிற திரைச்சீலைகள் கொண்டு மறைக்கப்பட்டது பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இந்த நிலையில் மாலையில் மாவட்ட நிர்வாகம் திரைச்சீலைகளை அகற்றிய போலீசார் நடந்தது தவறு என்றும் தெரிவித்துள்ளனர். தொடர்பென உலக செய்திகள். நடக்கவிருக்கும் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் தான் வெற்றி பெறாவிட்டால் 3ஆம் உலகப் போர் உருவாக்கக்கூடும் என முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். புளோரிடா மாகாணத்தில் அமைந்துள்ள ட்ரம்பின் விடுதியில் இடம்பெற்ற இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுடனான சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு கூறியுள்ளார். ஜனாதிபதி தேர்தலில் தான் வெற்றி பெறும் பட்சத்தில் உலகின் அதிகார பிரச்சினைகள் அனைத்துக்கும் தேர்வு காணப்படும் எனவும் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். 2ஆம் உலகப் போருக்கு பின் எப்போதும் இல்லாத அளவுக்கு 3ஆம் உலகப் போர் தொடர்பான கருத்து தற்போது வலுப்பெற்றுள்ளது. இதற்கு காரணம் அமெரிக்காவை ஆளும் திறமையற்ற ஆட்சியாளர்கள் என ட்ரம்ப் சுட்டிக்காட்டியுள்ளார். அதேவேளை ட்ரம்பின் அறிவுறுத்தலுக்கு அமைய ஹமாசுடன் போர் நிறுத்த உடன்படிக்கையை கொண்டுவர நெதன்யாகு முடிவு செய்துள்ளதாகவும் அறிய வருகின்றது. 33வது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸில் கோலாகலமாக ஆரம்பமாகியுள்ள நிலையில் பிரான்சில் ஒலிம்பிக் போட்டியை நடத்தக்கூடாது என்று கூறி ஒரு தரப்பினர் அந்நாட்டில் போராட்டம் நடத்தி வருகின்றனர். தொடருந்துகள், பேருந்துகள் உள்ளிட்டவற்றின் மீது தாக்குதல் நடத்தியதால் போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதுடன் ஆயிரக்கணக்கான மக்கள் பாரிஸ் நகருக்கு செல்ல முடியாமல் அவதியுற்றதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன் பின்னர் போலீசார் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்ததும் ஏராளமான மக்கள் ஒலிம்பிக் போட்டியின் தொடக்க விழா அணிவகுப்பு நடைபெறும் சீன் நதிக்கரையில் குவிய ஆரம்பித்துள்ளனர். தொடர்பென விளையாட்டு செய்திகள். மகளிர் ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டியின் 2வது அரையிறுதிப் போட்டி இலங்கை மற்றும் பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையில் நேற்று நடைபெற்றது. இந்த போட்டியில் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை மகளிர் அணி முதலில் பந்து வீச தீர்மானித்தது. இதன்படி முதலில் துடுப்பெடுத்தாடிய பாகிஸ்தான் மகளிர் அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவர்கள் நிறைவில் 4 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 140 ஓட்டங்களை பெற்றுள்ளது. இந்த நிலையில் 141 ஓட்டங்களை பெற்றால் இலங்கை அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இலங்கை அணி துடுப்பெடுத்தாட ஆரம்பித்து நிர்ணயிக்கப்பட்ட 19.5 ஓவர்கள் நிறைவில் 7 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 141 ஓட்டங்களை பெற்று வெற்றி பெற்றது. இவ்வாறாக இலங்கை அணி 3 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று மகளிர் ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டிகளின் இறுதிப் போட்டிக்கு தகுதி பெற்றது. இலங்கை மற்றும் இந்திய அணிக்கு இடையிலான முதலாவது T20 போட்டி இன்று நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் குறித்த போட்டிக்கான சகல டிக்கெட்டுகளும் விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்துள்ளது. எனவே போட்டிக்கான டிக்கெட்டுகளை வாங்க மைதானத்துக்கோ அல்லது டிக்கெட் விற்பனை செய்யும் இடத்துக்கோ ரசிகர்களை வரவேண்டாம் என இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் கேட்டுக் கொண்டுள்ளது. இந்த போட்டி பல்லேக்கல சர்வதேச கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறவுள்ளதுடன் போட்டியை காண வரும் ரசிகர்களுக்காக மைதான நுழைவாயில் இன்று மாலை 4 மணிக்கு திறக்கப்படும் என பொதுமக்களுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது.
33வது ஒலிம்பிக் போட்டி பிரான்ஸ் நாட்டின் தலைநகரான பாரிஸில் கோலாகலமாக ஆரம்பமாகியுள்ளது. இன்று காலை உத்தியோகபூர்வமாக ஆரம்பமான உலகின் மிகப்பெரிய விளையாட்டு திருவிழாவான இந்த ஒலிம்பிக்கில் 206 நாடுகளை சேர்ந்து 10,714 தடகள வீரர்கள் ஆகஸ்ட் 11ஆம் தேதி வரை 2600 பதக்கங்களுக்காக போட்டியிட உள்ளனர். இன்று பிற்பகல் 2:30 மணிக்கு நடைபெறவுள்ள ஆடவர் ஒற்றையர் பூப்பந்து போட்டியின் ஆரம்ப சுற்று போட்டியில் இலங்கையை பிரதிநிதித்துவப்படுத்தும் பூப்பந்து போட்டியிலே வீரன் நெட்டசிங்க பங்கேற்க உள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் உதயம் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.